கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களுமாய் கூட நம்ம மத்தியிலே தூர தேசத்திலிருந்து எப்போதும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறது வழக்கம். பல வருடங்களாக ஐயா வந்து எங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் பால், ஷாலோம் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் சர்ச் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா எமேன் அங்கு ஊழியம் செஞ்சுட்டு அவர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ வடப்பணியில் தங்கி இருக்கிறாங்க. ஸோ ஊழியர்கள் முடிச்சு திருச்சிலாம் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் அல்லேலூயா எமேன். ஸோ தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா அல்லேலூயா எமேன். நம்ம கரங்களை தட்டி அன்பு ஊழியரை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். குயவன் கையில களிமண்ணை போல இருக்கிறோம். நேற்று இருந்தவர் இன்னும் இல்லை, கடந்த ஆண்டு இருந்தவர் இந்த ஆண்டு இல்லை. நாட்களும் ஆண்டவரை பொழுதுகளும் நிமிடம் கடந்து போய் இந்த நாளில் நாங்கள் எழுந்திருக்கவும் பார்க்கவும் நடக்கவும் கேட்கவும் பேசவும் கிருபை செய்தீங்களே, கோடா கோடி நன்றி ஆண்டவர், கோடா கோடி நன்றி. எவ்வளோ பேர் வீடுகளில், எவ்வளோ பேர் வைத்திய நிறுவனங்களில், எவ்வளோ பேர் ஆஸ்பத்திரியில், எவ்வளோ பேர் சிசியில், எவ்வளோ பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் யூனிட்ல சிசியில கர்த்தர் எங்களை இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலர். இனிமேலும் நான் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் வருவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை மாத்திரம் தொடர நீங்க கோடா கோடி நன்றி அப்பா. எங்கள் கழிவோ எங்களுடைய ஆனவர் பணமோ எங்களுடைய சுயமோ அல்லப்பா, பரத்திலிருந்து தான் ஜெயம் வரும். பரன் நம்மை காக்க வல்லோம். அப்படியாய் காத்தீங்க, வழி நடத்தினேன். பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாள் குருத்தோல் ஞாயிறாக இந்த காலை முதலையும் மட்டும் எங்களை ஆராதிக்கவும் உடைய ஆண்டவர் தொழுது கொள்ளும் பரன் கிருபையை கோடா நன்றி. இப்பொழுது உடைய வார்த்தையை பரத்து அனுப்புங்க. பேசுகிறது நீங்கள் இல்லை, பரத்தில் சத்திய ஆவியானவர் உங்களோட பேசுவான வார்த்தை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் அறிஞ்ச இயேசு கிறிஸ்துவ கேட்க நல்ல பிதாவே ஆமென். ரொம்ப சந்தோஷம். பாசெல்லாம் பார்த்து ரொம்ப வருடங்களுக்கு முன்பாய் சொன்ன மாதிரி ஆலயம் கட்டுவதற்கு முன்பாய் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஏன்னா நான் வந்து 2 மாதம் ஆச்சு. அரௌண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இன்னும் பெங்களூர் கேரளாலாம் போல 10,000 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 50-200 பிஷப்மா இருக்கிறாங்க. ஏன்னா அரௌண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபெடரேஷன், தமிழ்நாடு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மற்றும் உருது. ஏன்னா நான் இந்த பாஸ்டேட்டுக்கு நாங்கள் உள்ளே போகிறதுனால பாகிஸ்தான் பாஸ்டேட்டுக்கும் உருது பாஸ்டேட் இதுலேயும் இருக்கிறோம். கற்று இந்த நாளில் அவங்க ஆலயத்துக்கு வரும்படியாய் திரும்ப ரொம்ப நீங்கள் ஜெபிங்க கேட்டுக்கோங்க. அருமையான போதகர் அவங்களிடம் கட்டு 2 நாளைக்கு மேலே தான் மீட் பண்ணேன். உடனே வாங்கன்ட்டாங்க. நான் அவங்களாம் அவங்க குருத்தோலை பவனி போகிறதுனால 7 மணிக்கெலாம் நான் பஸ் ஏற்றிட்டாங்க. 8 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். தேட்டு வந்துட்டாங்க, வந்து இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி 2-3 சர்ச் இருக்குது. அங்கே பக்கத்து தெரு போனோம், ஒரு சர்ச்சு ஜவுசுனாரு, அவர் பேர் சொல்லி இங்கே தான் இருக்குன்னாரு. அப்புறம் அங்கே வந்து அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அங்கே இல்லைங்க மறுபடியும் உள்ளே போகணுன்னாரு. அவனுக்கு கரெக்டாக வரும்படியாக கருவு பாப்பா தான் அந்த கதவுலாம் திறந்து விட்டாங்க. வந்து நான் உட்காந்து இங்கே ஜெபிக்கிற போது நான் இன்னும் வார்த்தை நேற்று ராத்திரியில் ஜெபித்து நமது ஆலயத்துக்காக எடுத்து அந்த வார்த்தை திறக்கப்படுவதா ஒரு பாஸ்டர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க ஒர்ஷிப்பில். நான் எப்போவும் சர்ச்சுக்கு போனால் அந்த ஒர்ஷிப்பில் பாட்டில் வந்துடும், இல்லைன்னா நான் எடுக்கிற வார்த்தை அந்த ஜெபிக்கிற போது வரும். அவங்களும் திறக்கப்படுவதாக என்ற வார்த்தையை சொன்னார். இங்கே அந்த வார்த்தையை திறக்கப்படுவதாக என்ற தலைப்பில் நம்ம இந்த நாளில் ஒரு சில வார்த்தையில் நம்ம பார்க்கலாம். ஒரு இந்த நாளில் திறக்கப்படுவதாக என்பதுக்கு ஆதாரமாய் ஒரு டைம் இல்லாதனால ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, 2ஆம் அதிகாரம் 16-17 ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆதாமை தனது சாயலாய் படைத்து என்ன பண்ணுறாரு, அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஜீவனை கொடுக்குறார். அவன் என்ன பண்ணுறான், ஜீவ ஆத்மா ஆனான்னு அங்கே இருக்குது. ஜீவ ஆத்மாவாய் என்ன பண்ணுறாரு, தனது அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எங்கள் இஸ்லாமில் ஒரு பையன் கேட்டான், அவன் ஹிந்தி தான், ஹிந்தியில் கேட்டான், உங்கள் ஆண்டவர் தானே நல்லதையும் கெட்டதையும் படித்தாரு, அவர் தானே கெட்டதை படித்தாருன்னாரு. நான் சொன்னேன், அவர் சொன்னதை அந்த மரம் கீழ்ப்படிஞ்சுதா இல்லையா? மரம் அவர் சொன்னதை சரியாய் நியாயமாய் உண்மையாய் சத்தியமாய் நின்றது. கெட்ட கனி ஒன்று கெட்ட கொடை இவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன, வார்த்தை என்ன, அவருடைய அபிஷேகம் என்ன என்பதை அறியாமல் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை சாப்பிடுகிறாங்களே நீ சாகவே சாவாயின்னு சொல்ற. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. ஆதியாகமம் 3:4-5. அப்போது சர்ப்பம் சாகவே சாவதில்லை, புசிக்கும் நாளிலே. ஆமென் ஆமென். போதுமா, போதும். பாருங்க, கண்கள் திறக்கப்படும். 2 விதமான வாழ்வு, 2 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று பரிசுத்த வார்த்தையின் ஊழியம், இன்னொன்று சுயம். என்னது சுயமா செய்யறது.
சுயமான ஊழியம். அதனாலதான் நிறைய ஊழியக்காரர்கள் மத்தியில் இப்ப சலசலப்புலாம் அங்க வருது பார்த்தீங்களா. காரணம், சுயமாய் போகிற பொழுதெல்லாம் சாத்தான கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணோம், கீழே தான் போடும். சுயமா எதை யோசித்து ஆலயத்துக்குள்ளாய் வருவதும், சுயமா யோசித்து வெளியே போக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆஸ்பத்திரியில் டோக்கன் வாங்கிட்டு வெளியே போகுமா, உள்ள போயிட்டு வரமாட்டோம். அதை பார்த்துட்டு உடம்பு சரீரம் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். பாப்பா சாட்சியெல்லாம் சொன்னாங்க, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. ஒன்றும் ஆகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடால் தான் தன் ஜீவனை ஆதியிலே ஆண்டவர் ஆதாமுக்கு தன் ஜீவனை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ ஆத்துமாவாய் தனது சொந்த சுவாசத்தை அவன் மேல் ஊதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் இருந்து இதோ தமக்காக கடைசி ஜீவனை கொடுக்கிறார். The old covenant ஜீவன் தான் சுவாசம். இங்கே தன் உயிரையே கூட நியூ covenant, give the whole soul and blood, நியூ covenant. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. தாத்தா தான் அப்பா, அப்பான்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். அதெல்லாம் இல்லை. நோ, the connected with என்னது, grandfather, father and me. அப்படிதான் வருகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அவன் என்ன சொல்றான், மரத்தை சொல்றாங்க நம்ம பசங்க, இஸ்லாம பசங்களாம் சொல்றாங்க மரம் தான் தப்பு. மரம் தப்பு இல்லை. மரம் ஆண்டவர் சொன்னதை, எல்லாம் வல்ல இறைவன் சொன்னதை அது கீழ்ப்படிதலோடு கூட அது வேலையை சரியாய் செய்தது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தனது சாயலாய் மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கணும். அதுதான் நான் அது இங்க சிலுவை பார்த்த சிலுவை இல்லை, நான் யோசித்து பார்த்தேன். இந்த சிலுவை உள்ள போடும் நினைக்கிறேன், இதில் வச்சு. ஆமா, உள்ள போடும். அப்படி பார்க்கிற பொழுது ஜெபம் தான் பிரதானமா இருக்கிற. சிலுவை என்பது என்ன என்ற அர்த்தத்தை எல்லாரையும் சொல்ல, நம்ம எதுவுமே சிலுவை இல்லை, அதனால நான் கையில் எடுத்துட்டு இது அங்க ஆலிவ் மார்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தது, இஸ்ரேல். இது ஜெபம் என்பது கனெக்டட் காட் அண்ட் மேன். இங்குதான் திறப்பில் நம்ம நிக்கணும். திறப்பில் நின்று நீங்க ஜெபிக்கணும். அப்பதான் கர்த்தர் அங்கிருந்து கனெக்டட் காட் அண்ட் மேன். இந்த சிலுவையினுடைய முதல் அர்த்தம் இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்க இருந்து நீங்க தாழ்ந்து நம்ம இங்க இருந்து நீங்க ஜெபிக்கணும். இது கனெக்ஷன் போகும். அங்கிருந்து வார்த்தையின் மூலமாய் ஆண்டவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு போன் எடுத்து என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றோம். அந்த கனெக்ஷன் கோ டு ஹியர் அண்ட் ரீசார்ஜ் ரிலேஷன்ஷிப். அதுக்கு நீங்க சார்ஜ் மூலம் என்ன பண்ணுது, ஆன் பண்ண ரிலேஷன் கனெக்ட் பண்றோம். ஜெபம் தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ட். ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை God and man தான் இந்த முதல் மரம். இந்த மரத்தினுடைய அர்த்தம் அதுதான். அர்த்தம் தெரியாம வாழ்ந்தாங்க. எவ்வளவு மலையாளி சங்கோடு சொல்லி கொடுத்தாங்க, எடுத்துன்னு போயிடறாங்க சிலுவை செய்து. இங்கதான் கணக்கு. இங்க இந்த திறப்பின் வாசலுக்கு போறது தப்பு கிடையாது, நான் தப்பா சொல்றேன். இங்கேதானே நீங்கள் இன்று இல்லறத்திலும் உங்கள் ஆலயத்திலும் ஜெபிக்காதபடி அங்க போய் ஜெபிச்சு அவர் எப்படி பெருசானாரு, நீங்க தான் ஆசீர்வாதம் உங்களை அங்கே இறக்கி வச்சுருக்கீங்க. அங்க எப்படி பெருசானாரு, எனக்கு ஒண்ணு அவளைய உங்களுக்கு ஆகாது. நீ ஜெபம் பண்ணி அவரை பெரியால் ஆக்கிட்டு இங்க வந்து அந்த திறப்பின் வாசல் அவரு, இந்த கால்ஸ் அவங்களுக்கு, நமக்கு நம்ம இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் திருச்சபை என்ற சரீரம் ஆலயத்துக்குள்ளாய் வரவும் வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இங்க ஜெபம். முதலாவது படியே ஜெபம். ஜெபமே ஜீவன் ஜெபம். அதுதான் கணக்கு மூலமா ஆண்டவர் அங்கிருந்து பதில். இது உலக பிரகாரமான இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பார் ஆண்டவர். எங்க சொன்னாரு, கைக்க பார்த்தா அது உலகத்துள்ள உறவு. அம்மா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, அம்மா, இந்த உறவுலாம் இங்கதான், அங்க கிடையாது. எவன்ல ஏது உறவு, இங்கதான் எல்லா உறவும். ஆனா பிதாவே உடைய கையில் ஆவியை உங்களுக்கு மேல பார்த்தாரு ஆண்டவர், கீழே பார்க்கல, அம்மாவை பார்க்கல, யாரையும் பார்க்கல. ஆகவே உங்களுக்கு கையில உறப்பு ஒப்படைக்கிறேன். அந்த உறவை தெளிவுபட்டு கூட ஆண்டவர் மேலே நோக்கி. அப்ப நம்ம உதயவரும் தன்மலையை நோக்கி ஜெபத்தின் மூலமானப்பா. அப்பதான் வேதம் புரியும், உனக்கு சாட்சி புரியும், உன் வாழ்க்கை புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. 2 நாள் முன்னாடி சொன்னாரு பாஸ்டர், பை கட்டத்தையும் போவதான் முடியும், வேற எதுவும் முடியாது. ஆனா பிசாசு அப்படிதான் நடத்துவான். காரணம், ஜெப ஜீவியத்துல பிள்ளைகளை வளர்க்காத போனாதான் அந்த தம்பி. ஜெபம் என்றால் என்ன என்பதை அடிப்படையாய் the base of children, அவங்கதான் அஸ்திபாரம் ஆஃப் கண்ட்ரி, அஸ்திபாரம் ஆஃப் திருச்சபை, அஸ்திபாரம் ஆஃப் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் அஸ்திபாரம், சிறு பிள்ளைகள் தான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் ஜெபத்தின் மூலமாய் போடாவிட்டால் பின்னமா போயிடும், எல்லாமே சீராப்படாகும். ஜெபம் தான் அஸ்திபாரம். தூண் என்பது வாலிப பிள்ளைகள். இங்க இருக்க வாலிப தான் பச்சை ஒளிவு மூலமாக பச்சை தூணாக்குவேன்றாரு வெளிப்பாடுல யோவான். இதுதான் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். இந்த தூண் தான் வாலிப பிள்ளைகள். அப்புறம் தான் கட்டணம் கட்டப்படும், சத்தியத்திலும் ஆவியிலும் அபிஷேகம் கட்டப்படும் போது திறக்கப்படும். இதுலயே சரியா இல்லைனா, பேசுற சரியா இல்லைனா, எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கலனா இங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, நின்றுடும். காரணம் ஜெபம். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். இந்த ஜெபத்தின் மூலமாக தான் உங்களுடைய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்படும், திறக்கப்படும். இல்லாட்டி அது மறைக்கப்படும். அவன் ஜெபிக்கல, உடனே முழங்கால் பட்டு நம்ம இவரு ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்,
உடனே என்ன பண்ணிருக்கான், அவருக்கு திறக்கப்பட்டிருப்பாரு ஆண்டவர். ஆனால் அங்கே பாருங்க, அவன் வார்த்தையை விலகி போனதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பரிசுத்த எல்லா வாரங்களும் மூடப்பட்டது. உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டதுதான் வாசனை. அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த கண்கள் உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அது வழியே தான் போவாங்க. என்னதான் அப்பா கட்டு பண்ணாலும் சரி, அம்மா கட் பண்ணாலும், திருச்சபை கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உலக பிரகாரம் ஆவி உள்ள போயிட்ட பிறகு ஆவி ஆத்மா சரீரத்துல எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்றுதான் முதல் கண்ட்ரோல் இஸ் ஜெபம். என்ன வண்டி கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் நியூட்ரல்லாம் கொடுத்துக்கிறான். இது கண்ட்ரோல்லாம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஜெபம் தான் முதல் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா சத்தியம் அறிய முடியாது, திருச்சபை அறிய முடியாது, போதகர் யார் என்று அறிய முடியாது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த சிச்சபத்தில் நாம் சரியா என்பதைதான் ஆண்டவர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார். அதுக்கு முதல் படி ஜெபம். ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இதை விட்டுட்டு அங்க போயிட்டு அது இது அங்க நடக்கல இங்க நடக்கல, அவரு கோடி கட்டினார் பீடி கட்டினார், எந்த கோடியும் கட்ட முடியாது, அந்த பாடியும் கட்ட முடியாது. நீங்க போய் ஆசீர்வாதத்தை அங்க போட்டுவிட்டு அவர் ஏன் அப்படியானான்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை என்பதை நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு மலையாளிஸ் எல்லாம் தெரிஞ்சாங்க, நம்ம ஆளுங்க போயின்னு தான் இருக்கிறாங்க. நல்லது, தப்பு கிடையாது. நீ போவா, அவரை கேசாத, ஏன் அப்படி ஆனாரு, இங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு. நீங்க ஆசீர்வாதத்தை அங்கே கொட்டிவிட்டு இங்க வந்தா இவன் போய் கொட்டுறான், அந்த பதி இந்த பதி கேரளா எல்லாத்தையும் கொட்டுறான். அது விஷயம் வேற, அவன் தெரியாம கொட்டுறான், நம்ம தெரிஞ்சு கொட்டுறோம். அதனாலே மிகவும் ஜாக்கிரதையாய் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டிய இடம் உங்கள் இல்லறம். இதோ மறைமுகமாய் உனக்கு அருள் செய்வேன் சொல்ற ஆண்டவர். திருச்சபை வந்து ஆசீர்வாதங்களை இங்கே கொண்டு அளிக்கவும் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை சாட்சியாய் சொல்லும்படியாய் திருச்சபை இருக்கிறது. அதுக்கு தான் மெய்ப்பன், அதுக்காக தான் மெய்ப்பன். அவர்களை ஜாக்கிரதையாய் எல்லா வேலையும் செய்யலாம். சுவிசேஷம் செய்யலாம், தெருவில் போறாங்க யோசனை பண்ணு, அதுமாதிரி செய்யலாம். சுவிசேஷகர் அப்போ சில நடப்பில் போவாரு, தீர்க்க தரிசிவன் சொல்லிட்டு போடுவாரு. மெய்ப்பன் கடினமான பணி, மெய்ப்பன் கடினமான பணி. கோலும் தடியும் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, கோலை கொண்டு உங்களை போஷிக்கவும், தடியை கொண்டு அந்த பசங்களுக்கு அவருக்கு சொன்னாரு, வேஞ்சு போயிட்டாரு. அதுமாதிரி கோலை கொண்டு தட்டி நடத்துறது தான் மெய்ப்பன். அவர் சொல்லனா அவருக்கு ஐயோ, ஆனா அவர் சொல்லிதான் ஆகணும். கண்டித்து உணர்த்தி பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை காக்க வேண்டியது மெய்ப்பெண் பணி. மெய்ப்பெண் கணிதம். 99 100 ஆடு வச்சுதான், 99 ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. யானைக்கு வேணுமா, யானை போவும், அந்த பாதி நீங்க அடிச்சுட்டுனா திமினி வந்துடும். இது மாடு கூட முன்னணி அறியுன்றாங்க. மாடு என்ன பண்ணுமா, முன்னணி அறியுமா, வந்துடும் கஞ்சி தண்ணி போட்டா. ஆனா ஆடுகளை பாருங்க, மெய்ப்பெண் தேவை. ஏன்னா சிதறி போகிற ஆடுகள். அதனால மெய்ப்பெண் கண்டிச்சுதான் ஆகணும், கண்டிக்க சமயம் அரவணைச்சுதான் ஆகணும். உங்களை போஷிக்கவும், உங்களை கண்டித்து உணர்த்தி பரலோக ராஜ்யத்துக்கு நடத்தும்படியாய் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மெய்ப்பத்துவம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். அந்த மெய்ப்பத்துவத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவும், வேண்டுதல் செய்யவும், பிரார்த்தனை செய்யவும், தொழுது கொள்ளவும் தான் இந்த இடம் வச்சுக்கணும். அதனால நீங்க வீட்டிலே ஜெபித்து தான் நீங்க வரணும். அப்பதான் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வராது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமே ஜெபெல்லாம் வந்துடும். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிங்க, அடுத்த பீரியடு வரதுக்கு முன்னாடி ஜெபிங்க, வண்டியில போகும்போது ஜெபிங்க. சவுதியில எல்லாம் இது பண்ணுவான், தொழுகிறதுக்கு தான் இடம் வச்சிருக்கான். நான் போய் ஒரு அட்டைப்பெட்டி வச்சு அது இல்லை ஒரு மார்த்தோமா சர்ச்சை சேர்ந்த மேனேஜர் தான் எனக்கு மேனேஜர். அவர் வந்து கேட்டார், என்னப்பா பண்ற, ஜெபம் பண்ண. ஐயோ பார்த்தா சுட்டுருவானே, அங்கே கேமராவில் பார்த்தா சுடுவான். கேட்பான்ல, சலா பண்ற இடம் இங்கே, அங்கே போய் நான் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா முழங்கால் போயிட்டு ஏந்திரிப்பான். நான் நேராக தான் மேனேஜ் பண்ணலாம் சொன்னான். பார்த்தா சுட்டுருவான், எனக்கும் பிரச்சனை வரும். நீங்கள் வேற எங்கேயா போய் ஜெபம் வந்து ஏன் ஹாலில் பண்ணாதீங்க. ஏன்னா அதான் இது, அது என்ன சொல்றது, வேர் ஹவுஸ், அதில் போய் மூளையில் ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவர் சொன்னார், அவர் ஆண்டவரோட பேசுறதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி மறைஞ்சி பண்ண, நேராக பேசுங்க. ஜெபம் பண்ணி வேலை செய்தனே பேசுங்க. ஆண்டவரோடு எந்த கண்ட்ரியும் தடுக்க முடியாது. அவன் இன்டர்நேஷனல் அளவில் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ரிலீஜனாக இருக்கலாம். ஆண்டவரோடு பேசுறது யாரும் தடுக்க முடியாது. நம்ம மனதும் ஆண்டவர் மனதும் என்ன வந்து ஒருமனப்பாடோடு கூட வர வேண்டும் என்பது தான் ஜெபத்தின் அடிப்படை முகாந்திரமாக இருக்கிறது. அந்த ஒருமனப்பாடு வரலன்னா அந்த சிலுவையே வேஸ்ட். அதுதான் சிலுவை. சிலுவை கற்பிக்கிறதெல்லாம் இங்கே இருந்து நீங்க கனெக்டடும், அங்கிருந்து ரிலேஷன்ஷிப்பும். இது உலக பிரகாரம் ரிலேஷன் தான் சிலுவை. அந்த சிலுவை அதுக்காக ஆண்டவர் நமக்கு கற்பித்த பாடமா இருக்குது. அங்க கண்கள் திறக்கப்பட்டது, என்ன பண்ணிட்டாரு, மாம்சீகமான கண்கள் திறக்கப்பட்டதெல்லாம் மாம்சீகமா போயிட்டாரு. உலக என்னது, சத்திய ஆவியானவர் வெளியே போனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, கெட் அவுட். அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம சிந்திக்கிற சிந்தனையும் பேசுகிற வார்த்தையும் செய்கிற செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஜெபங்க. என் சிந்தனைகளை, என் செயல்களை, என் வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்து தான் ஜெபம். பரிசுத்தப்படுத்தி தான் இங்க வரணும். அதுதான் சொன்ன பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு முன்பாக நீங்க ஜெபித்தான் உள்ள வரணும். பரிசுத்தம், மகா பரிசுத்தம். இங்க என்னது, வேதபாரர்களும் ஆசாரியர்களும் இருந்த இடம் இது மகா பரிசுத்தம். சும்மாலாம் வந்துட முடியாதுங்க.
எவ்வளோ பேர் நின்று மயக்கடிச்சு ஊந்துவன் வரும்போது பாப்பா சொன்ன மயக்கடிச்சு ஊந்துவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள். பாதி பேர் தடுமாறி போனவாங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சும்மாலாம் வர்றது மகா பரிசு ஸ்தலத்தை விளையாடக்கூடாது. பரிசு ஸ்தலத்துக்கே ஜாகிரதையா இருக்கணும். மகா பரிசு ஸ்தலத்தில் வந்து நீங்க ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பாடவும் எல்லாம் செஞ்சுட்டு வேற மாதிரி போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது இப்ப தெரியாது, போக போக தானே வாழ. அதனால தான் ஆண்டவர் தமது அடியாறுகள் மூலமாய் வார்த்தையுமா எச்சரிக்கை கொண்டிருக்காரு. அவன் என்ன பண்ணிட்டாரு, கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு. எல்லாம் தெரிந்தும் அறிந்தும் இவன் என்ன சொல்றான், ஒய்ஃபை சொல்றான், அவ போய் இப்ப சாத்தான பாம்பை சொல்றான், இன்னொருத்தன் நம்ம இஸ்லாமெல்லாம் சேர்ந்து மரத்தை சொல்றான். அது அது கரையற்றாய் செய்தது. மனிதன் தான் மாறினானே ஒழிய மரம் ஒன்றும் மாறவில்லை, மற்ற காரியங்கள் ஒன்றும் மாறவில்லை. அவனை எல்லா பலனையும் கொடுத்து உன் கையில கொடுத்துருக்காரு. இந்த பாப்பா கையில கொடுத்துருக்காரு. மூச்சு திணற டாக்டர் வேற யாருல, பரம வைத்தியராக அவர் உன் கையிலே ஆவி ஆத்துமா சரீரத்திலே நன்மை தீமை ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உன் கையிலே கொடுத்து என் ராஜ்யத்தை உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். நீங்களே அந்த தேவாலயம். அல்லேலூயா. நீதான் அந்த தேவாலயம். அந்த ஆலயத்தை கெடுத்து போடுவதும் அல்லது சின்னாமண்ண பண்ணுவதும் கட்டி எழுப்புவதும் உன் கரத்தில் இருக்கிறது, போதகர் கரத்தில் இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது. திருவசனத்தை கரெக்டாய் சொல்லி போதிக்கும்படியாய்தான் போதகர் ஒழிய உங்களை எல்லா விஷயத்திலும் வந்து கரெக்ட் பண்றதுக்கு அல்ல என்பதை திருச்சபை திட்டம் வட்டமாய் அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடையது. ஏன்னா என்ன கேட்பாங்க, எப்படிங்க நாங்களாம் எங்க தாத்தா ஒரு இந்து வந்து கண்டுபிடி, எங்க அப்பா பரத்துன்னு ஞானம் வரும். எந்த பைபிள் காலையில் படிச்சிங்க, சும்மா டிச்சியில் சர்டிஃபிகேட் வாங்கணும், மலேசியா சிங்கப்பூர் ஒன்றும் வாங்கி வச்சிருக்கிறோம் படிச்சு. மற்றபடி பரத்துன்னு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் எழுதுவோம், அதை மாத்திரம் தான் சொல்லுவோம். ஐயா இதுக்கு கெனியாவுக்கு வாங்கினார் ஒரு பாஸ்டர், இதை கேள்விப்பட்டு. நான் சொல்றேன், நீ சொல்லு, இதுக்காக நான் கெனியா வரணுமா? நான் சொல்லுகிறதே நீ சொல்லியா? நான் இங்கிலீஷை சொல்றேன், நீ அவனுக்கு சொல்லு, இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அடி. அதனால உங்களுக்கு இடத்திலே கொடுத்துருக்க, தேடுறான், அங்க போய் தேடுறான், இங்க போறான், அங்க போய் தேடுறாங்க, இந்த கால்ஸுக்கு போறாங்க, அந்த கால்ஸ் போறாங்க, எந்த கால்ஸும் போனோம்னா கால்ஸ் யூ அண்ட் காட், தி ரிலேஷன் காட் அண்ட் யூ, அதுதான் கால்ஸ். இந்த கால்ஸ்னா அந்த கால்ஸ்னா அதெல்லாம் அவங்களுக்கு. அதை விட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு ஐயோ கட்டி விட்டாரு புட்டி விட்டாரு, அவர் கட்டினா போறாரு. உனக்கு நீ அங்க கொண்டு அங்க போய் ஜோம் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி விட்டு வந்துட்டு கட்டுறாரு பட்டுறாரு புட்டுறாரு ஒன்றும் இல்லை. உனக்கு கொடுத்ததை நியாயமாய் பெற்று அதை சரி செய்வது 30, 60, 100 ஆசீர்வதிக்காத போவது எப்படி, ஆசீர்வதிக்காக போவது எப்படி என்பதை ஆராய்ந்து அடியும்படிதான் முதல் படியாகிய தரப்பில் நின்று ஜெபிக்கும்படி அநேக திருச்சபைகள் இந்த 40 நாள் ஜெபம் பண்ணுகிறாங்க. ஜெபம் தான் ஜீவன், ஜெபம் தான் ஜெயம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை சின்ன பின்னமா போய் எங்க போறாங்கன்னு தெரியாது. அது பெட்ரோல் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்பா அம்மா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வேறமாய் தாறுமாறாய் போய் நிற்கும் என்பதை ஒரு நாள் மட்டும் கண்கூறா பார்க்கிறோம். அதனால ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாய் தான் ஆண்டவர் தமது வசனத்தின் மூலமா எச்சரித்துக் கொண்டே இருக்கார். என்னாமத்தின் புஸ்தகம் சமையல்ல 22ஆம் அதிகாரம் 18-31 வரைக்கும் பீலையாம்னு பாலாக் மூலமா பீலையாம் அழைத்து ஒரு கட்டளையை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிறார். தீர்க்கதரிசி தான், அழைக்கப்பட்டவர் தான், போதகத்துவ பணியில் இருக்கிறவர் தான். அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். என்னாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, வழியிலிருந்து எங்க போதான், வயல்ல விலகி போகிறதை இவர் காணல. தீர்க்கதரிசி தான், அழைக்கப்பட்டவர் தான், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் தான், அங்க தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர் தான். ஆதியாகமம் 6ஆம் வசனத்துக்கு மேல போய் படிச்சீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா ஆண்டவர் வேதனைப்பட்டார். எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு நல்லது நல்லதுன்னு கண்ட ஆண்டவர் மனிதனுக்காக வேதனைப்பட்டாராம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு, என்னென்னமோ செஞ்சு எல்லாம் பண்ணி மக்களுக்கு செஞ்சாலும் அவன் என்ன பண்றான், தூஷிக்கிறாங்க பண்றாங்க, கடைசியில் எல்லாம் சேர்த்து போய் ஒருத்தர் கூட உள்ள போல. நித்திய காணான் என்றால் நித்திய பரலோகத்தின் காரியத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசங்க. நாங்க கிளம்புறது இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே பசுமை தான். பேரிச்சம்பழம் திராட்சை ஆப்பிள் எல்லாம் கொலை தூங்குதுங்க. நாங்க பஸ்ல போனோம், ஏன்னா பர்மிட் ஃபிளைட்டு அது அம்மானோட சரி இந்த ஜோர்டான் ஏர்போர்ட்டோட அங்கேருந்து பஸ்ஸில் தான் போனோம். அப்படியே கீழெல்லாம் பார்த்தா 2 சைடும் அப்படியே இந்த வாட்டர் மாதிரி அடிச்சுனே, ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுனே இது வாட்டரு எல்லாம் பசுமை தான் கடைசி வரைக்கும். ஆலிவ் இந்த பக்கம் பூரா சவுதி பூரா வெறும் டெசர்ட்ல பேரிச்ச மரம். ஜோர்டான்லேருந்து கடைசி நாங்கள் ஜெருசலேம் வந்து கலிலேயா நான் இது இந்த கடல் சவக்கடல் அப்புறம் என்ன அது அவர் இது செய்தார எல்லா நாசரேத்து எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்த இடங்கள் எல்லாமே ஆலிவ் ஒளிவ மரம், எங்க பார்த்தாலும் ஒளிவ மரம். கர்த்தர் அப்படியாய் அந்த தேசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்து போன பொழுதுதான் அது அப்படியாய் தனது சாயலாய் படைத்த மனிதனுக்கு கொடுத்த கட்டளை மாதிரி இங்க ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்றாரு,
அது கழுதை மேல ஒரு வாகனத்தை கொடுக்குறாரு பாருங்க. கொடுத்து ஒரு காரியத்துக்காக அவர் அனுப்புகிறாரு. பாதியிலே மனம் மாறிடுறாரு. போகும்போதே போயினே இருப்பாங்க ஸ்கூலுக்கு, இப்படி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிற மவுண்ட் ஒரு எப்படி போயிடுவான். இப்படியே போயினே இருப்பாங்க வேலைக்கு, டக்குன்னு இப்படி போய் அப்படி மாறி அங்கே ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணிட்டு போடுவான். மனிதனுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க இந்த ப்ரேயர். இந்த ப்ரேயர் வந்து அவன் கண்ட்ரோல் ஹிம்செல்ஃப், கண்ட்ரோல் அவர் செல்ஃப் தான் ப்ரேயர். ப்ரேயர்ல தான் கண்ட்ரோல் பண்ணும். வார்த்தை மூலமா கண்ட்ரோல் பண்றது அப்புறம். நீ முதல்ல எழுமணும்ல, முதல்ல என்டர் பண்ணும் இல்லைங்க. கார்டு என்டர் பண்ணாலே காசு இல்லை, காசு என்டர் சபம் தான்ப்பா. அப்புறம் வந்து பாஸ் கீஸ் எல்லாம் அடிச்ச பிறகுதான் நீ நம்பர் அடிக்கணும், வார்த்தையை அடிக்கணும். இது உழுகிற வார்த்தையை பார்த்து அடிச்ச பிறகுதான் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் ஜெபந்தான் ஆரம்பமே ஒண்ணுமே பண்ணாம வரல எதுவும் வராது. இதுதான் ஆரம்பமாயிருக்கு. அவர் போறாரு, கழுதியை அடிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? படிமா அந்த வசந்த. போதுமா? கழுதை என்ன பண்ணான்? முன்னாடி நிக்கிறது யாருன்னு சொல்லி யாருன்றத கண்டுபிடிக்காது. தம்பியா இருந்தாலும் சரி, யாரும் சரி, நம்ம யாரு என்ன செய்யணும்ன்றத பிள்ளைகளை ஜபத்தின் மூலமா முதல்ல போதிக்கணும். அப்புறம் வார்த்தையின் மூலமா, அப்புறம் பரிசுத்தம்னா என்னன்றத போதிக்கணும். அது சண்டே கிளாஸ். அப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி மாரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜூனியர் மினிஸ்ட்ரி, யூத்து, வென் ஃபெலோஷிப், லேடிஸ் ஃபெலோஷிப் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் லுத்ரனில். அதெல்லாம் நாங்களும் இப்படி பாடுறோம். எல்லாம் கேட்பாங்க. டிஜே தினகரன் மாரி பாடுவாங்க. 2009 உள்ள என்ட்ரு ஆகும்போது கேட்பான். உள்ள போன மலையிலே டிஜே செய்ய பாட்டு பாடுங்க. டைம் இல்லை, ஃபுல்லாக பாடணும் டிஜேஸ் பாட்டு. இப்போலாம் பாடி இந்த குரல்லாம் போச்சு, பாட முடியல. அதனால இன்னொரு பாட்டு கொடுது. சிலுவை நிழல் என்னன்னு தஞ்சம் சுகமாய் அங்கு, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. நீ தங்க வேண்டிய இடம் இங்க, வேற எங்கேயோ போய் தங்கிடுறான். தங்கிட்டு கஷ்டப்படுறாங்க பாவம். வந்தவங்க வாழ்ந்தா இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். சுகமாய் தங்கும்படியான சிலுவையின் நிழலில் நம்ம சிலுவை அநீதியா தங்கிட அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடு அன்னொரு பக்தன் பாடம் நிறைய இருக்கு. காரணம் அது கீழாய் போகும்படியாய் நீங்க என்ன பண்ணணும்? சற்று நேரம் என்ன பண்ணணும்? அதை காண வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாருங்க, ஓபன் த டாங்கீஸ் ஐ. அது என்ன என்பதை அப்புரோஜனமற்ற கழுதினுடைய பவனி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா வசனங்களும் விரிச்சாங்களே, விரித்தார்கள் தான் வசனம் சொல்லுது. விரிச்சான். உள்ள வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கல, விரிச்சான். கமலமா ரோடு இல்ல. கழுதைக்கு புரோஜனமற்ற கழுதை தான் அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களை திறக்க அற்புரோஜனமற்ற கழுதியின் கண்களை அது இன்னார் என்பதை கண்டுகொள்ள முடியாய் ஆண்டவர் அது கண்களை என்ன பண்ற. என்னாம 22 28 வசனம் படிங்க. 8 22. போதும் பாருங்க. கழுதை அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்து அது இப்போ சைடா விலகி போகுது, வயல் பக்கம். இவர் அடிக்கிறாரு, என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் பெற்றுக்கொண்ட கட்டளையும் வாக்கு தத்தங்களையும் பழைய ஏற்பாடு எல்லாம் யாரும் நிறைவேற்றல. புதிய ஏற்பாடு அப்படியாய் கர்த்தர் சிறுவையிலே தாயின் வயிற்று உருவாவதுக்கு முன்னே உங்களுக்கு கொடுத்த கட்டளையும் வாக்கு தத்தையும் அபிஷேகத்தையும் நீங்க ஜெபத்தின் மூலமாய் பெறாவிட்டால் சாட்சி வராது. சாட்சி வராது. சும்மாலாம் என்ன ஆமனாலாம் சாட்சி சொல்லக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதான் அழகா போட்டிருக்காரு. இந்த ஸ்தலத்தில் நீங்கள் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், வீட்டில் நீங்கள் செய்யப்படுகிற ஜெபத்துக்கும் அவர் கண்கள் திறந்தவைகளாயும் அவர் செய்கை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். ஜாக்கிரதையா இருக்கும். எங்க அப்பா ஏன் கேட்டார் 10 தடவை? ஏன்பா ஆண்டவர் வசனம் வந்துச்சா? இதான் கனவு சொப்பனமாவது வந்துச்சா? இல்லை. அப்புறம் எதுக்கு வர? ஏன்னா ஃபாதர் கையெழுத்து போடணும். பைபிள் காலேஜ் போட்டு ஈஸி பிஷப் கொடுத்துட்டாரு. அப்புறம் கேட்டோம், எஸ்ரா சார்னு கொடுத்துட்டேன். ஏன்னா இவ்வளோ வருஷமா நீங்க அம்பத்தூர் சர்ச்சு ஈஸி சர்ச்சுக்கு வரீங்க, சரி எடுத்துன்னு போங்க. உங்க அப்பா கையெழுத்து போட்டா கொண்டாங்க. கையெழுத்து போட்டு கீசி போட்டாருங்க. எங்க அம்மா கிட்ட ஏன் கீசி போட்டீங்க? ஆமா, அழைப்பு இல்லை, பொருத்தனை பண்ணல. எதுக்குப்பா? எதுக்கு வந்து நீ அழைப்பும் இல்லை, பொருத்தனும் பண்ணல. நாங்க பொருத்தனை பண்ணிக்கணும் ஒண்ணு இல்லை, அழைப்பு வரும். பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய கண்கள் திறந்துலாயும் செவிகள் கேட்கிறது. நம்ம நினைச்சுக்க தெரியல, ஓட்டி தூக்கி அம்மாவுக்கு தெரியாம அந்த ஊர் போனா தெரியாது, இல்லை கேரளாவுக்கு போனா தெரியாது, ஆந்திராவுக்கு போனா தெரியாது, எல்லாம் தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார், அனுமதிப்பார். ஏன் ஊஞ்சி கேரளாவில் அவரு வீடுன்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், கேட்கல, ஊழ்ந்துச்சு. ஏன் என்ன மிரையாம என்ன இதுல ஊஞ்ச பாஸ்டர் கட்டலாம் நார்த் மியான்மர்ல ஊஞ்ச ஏன் ஆண்டவர் தெரியாதா? செய்யக்கூடாதா? ஏன் ஆதாம் தெரியாதா? செய்ய மாட்டாரு. மறைஞ்சிக்கிறது தெரியாதா? ஏன் ஆதாமின்னு ஆண்டவர் கூப்பிட்டார். தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம நீங்க தெரியாது, போன கண்ணை முடிச்சுனா உலகமே இருந்துச்சு நிச்சயமா. எல்லாம் தெரியும். ஆனால் மௌனமாய் இருப்பார். சில காரியத்தை அவர் ஓகே சொல்லுவார். ஜெபித்து அவர் வார்த்தையை அப்பியாசித்து அபிஷேகத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு தடையும் உங்களுக்கு வராது. அப்பதான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தடை வருதா, சம்திங் ராங் இன். என் தங்கச்சி டயாலிசிஸ் பண்ணுறாங்க, 25 வருஷமா சுகர் இன்சுலின் போட்டுதாங்க.
டயாலிசிஸ், ரத்தத்தை எடுத்து மாத்துறான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ரத்தத்தை எடுத்து ஓப்பனே பண்ணி திறந்து ஹார்ட்டை மாத்துறான், கிட்னியை மாத்துறான், இன்னொன்னு மாத்துறான். ஏமா ஆத்மாவை மாத்து. எங்கும் போக முடியாது. எங்கு காசு போலாம், அங்க போலாம், எங்கும் போலாம். ஒருவரும் ஆத்மாவை மாற்ற முடியாது. முடியாது. ஒரே இடம்தான், ஆண்டவருடைய திருப்பாதம் தான். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. பக்தன் பாடினான், சிலுவை நிறைந்த தஞ்சம். கிருபை அங்குதான் இருக்கிறது. அப்பாட்ட இல்ல, அம்மாட்ட இல்ல, அவ்வளவு வேதனைப்பட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட இல்ல, யார்ட்டுமே இல்லை. ஒரே ஒரு ஆண்டவரே என்று நீங்கள் பணியும் பொழுதுதான் பரத்திருந்த ஆண்டவர். அதனால்தான் கெச்சமேனே தோட்டத்துல வேர்வையும் ரத்தமும் வரும்படியாய் உங்குப்புற என்று ஜெபித்தார். மாடல் காட்டுறாருங்க. மாடல் காட்டாத ஆண்டவர் கிடையாது. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனுமாற மனபுத்திரம் அல்ல. சிலுவை பரியந்தம் தாழ்த்தி முழங்குப்புற கெடுக்கிறாரு. கேட்கறாங்க சீஷரை பார்த்து. அதான் சொன்னேன், ஏன் ஒரு மனப்பாடல சென்னையில்னு ஒருத்தர் கேட்டார். இங்க இது இல்லை, ஒருத்தர் ஏசிஏ, ஒருத்தர் ஏஎஃப்டி, ஒருத்தர் ஏஜி, கிரைஸ்டனியா தெரியாது, ஒருத்தர் கேட்டார் சவுதியில். நான் சொன்னேன், பேங்குற மறுதளிக்கிறாரு, விதாஸ் கரச காட்டி கொடுக்குறாரு. இவர் நம்ம தோமா அங்கே வந்து வச்சாரு, சந்தேகப்படுறாரு. ஆண்டவர் ஏதாவது செய்ய முடிஞ்சா? சிலுவை பரிந்தும் போறாரு, ஜோமனு என்ன பண்றாங்க, குப்புற எடுத்து தூங்குறான். இவ்வளவு நாள் தான் தூங்குனீங்களா? ஆண்டவர் யார் சாதாரண போறவன் ஜோம் பண்றான்னு குப்புற எடுத்து தூங்குறான். ஒரு மனப்பாடு இல்லை, பண்ண முடியல. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவால முடியாத கதை நம்மளால முடியாது. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்குங்க, அவராலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் மாறாது. எல்லாம் ஏ தான், சி கிடையாது. வித்தவுட் கிரைஸ்ட் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த சின்ன இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடி சூழலை பற்றி பிடிக்கும்படியாய் ஜெபத்தின் மூலமா ஆரம்பம் நீங்க அற்பமா பண்ணினாலும் முடிவு சம்பூர்ணமாய் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுப்பார். பரத்திலிருந்து தான் இறங்கி வரும். ஆமைக்கு சரிந்து மடியில் விழும்படியாய் வானத்தின் பலகனியை திறப்பார். நாட் ஒன்லி பணம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய எல்லா கல்வி, உங்களுடைய எதிர்கால வாழ்வு, எல்லா திருச்சபை எல்லாருடைய நிறைக்கிறவர் ஒரே ஒருவர் தான். நிறைவானது வரும்போல் குறைவானது கடந்து போகும் தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? கழுதியின் மூலமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? கல்கள் பாஸ்டர் கட்டிடுவார். இந்த பில்டிங்க கட்டினப்படி தான் திறந்தாரா, திறந்துட்டு கட்டினாரா? கல்லினாலே, சிமெண்டினாலே, சுண்ணாம்புனால கட்டினார் கஷ்டப்பட்டு. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியினால, வசனத்தினால என்னது அபிஷேக பரிசுத்த கட்டப்பட வேண்டும். அப்பதான் திறக்கப்படும். இதெல்லாம் கட்டப்படாமலே திறக்காது. நீங்க கட்டப்பட வேண்டிய நேரத்தில் கட்டப்படாதான் என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன பண்றோம்? இந்த கல்கள் பாஸ்டர் கட்டின இந்த கல்கள் பேசிடுமா? நம்ம நினைச்சுப்போம் நமக்கு காது கேட்கல, நம்ம என்னமோ போச்சுக்கிறாங்க, என்ன செய்யறாரு. இந்த கல்கள் பேசிடும், நீ பேசாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நீ கூப்பிடாவிட்டால். வசனம் அல்லேலூயா. நீங்க பேசுற கல்கள் பேசுங்க, இந்த கல்கள் பதில் சொல்லும். அவர் கரெக்டா போயிடுவாரு. நம்ம தான் பார்க்கணும். போகும்போது உங்களை சேர்த்து கூட்டு போறா, அவர் திருப்பணி முடிச்சுட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. அதனால மிக ஜாக்கிரதையாய், உண்மையாய், சத்தியமாய் காதுகளை கொண்டா திறக்கவும், கண்கள் திறந்து பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா என்ன பண்றாரு? என்ன 22:31 கர்த்தர் என்ன பண்றாரு? இப்பதான் என்ன பண்றாரு? பீலையாமுக்கு உரைக்குது. எப்ப நம்ம லேட்டா தான் ஆக்ஷன் ஆகும். சில இது பாத்தீங்கன்னா லேட்டா தான் பிக்கப் ஆகும். டருன்னு போனோம், 5 தடவை குத்துவான். அந்த காலத்துல வண்டியெல்லாம், காருங்கெல்லாம். இப்பதான் இது ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? செல்ஃபை போட்டு கட்டன்னு காலில் அடிப்பான், கர்ற கடைசியா தான் எடுக்கும். அது மாரி கடைசியா என்ன பண்றாரு? 22:31 படிங்க. அப்பொழுது கர்த்தர் பீலையான் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உருவினார். கண்டு போதுமா பாருங்க, அது வரைக்கும் தெரியல. எவ்வளவு நன்மைகளை செய்கிற ஆண்டவர். ஒருபொழுதும் தீமை செய்யறீங்க. கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வருவோம் யாரு? பிசாசுங்க. நான் இதுல சவுதியில இருக்கும்போது தான் அவர் பெரிய ஆள் ஒருத்தர் இறந்துட்டாரு. இந்த கட்சியில இருந்தாரு. அவர் பேர் என்ன? ஆம்ஸ்ட்ராங். அவ்வளவு பெரிய ஆளு. பண்ணிட்டு வருவான், அவன் வருவான், இவன் முதல்ல காலை வெட்டினான், கையை வெட்டினானா, அடுத்து இந்த பக்கம் வெட்டினானா. ஏன்டா நான் உடனே கேட்டேன், ஒரு பிஷப் இங்க இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டேன், ஏன் கிங்ஸ்லி பிஷப் கேட்டேன், என்ன இது மாதிரி ஆயிடுச்சு மெட்ராஸ்ல? ஆமா, ஏன் அவன் ராஜ்யத்துக்கு அவன் ஆளுல சேர்க்கிறான், கொல்லவும், அழிக்கவும், திருடவும், அழிக்கிறான். அவன் ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கிறான். நீ நான் என்ன பண்றான்? நீ சவுதியில இருக்கிற, நான் இதுல இருக்கிறேன், வண்டலூர்ல. நம்ம என்ன சேர்க்கிறான்னு புரியுதா? அவன் ராஜ்யத்துக்கு ஆளுல சேர்க்கிறான். நீங்களும் நானும் என்ன சேர்க்கிறான்? ஒண்ணுங்க, 2 பேரை கூட்டு வரும். ஜெபிச்சு தான் ஒண்ணு. ஜெபமானா கூட்டு விடாது, அது உங்களையும் கெடுத்துரும். ஜெபம் இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத வாழ்வு, ஜெபம் இல்லாத திருச்சபை ரொம்ப கஷ்டம். ஜெபம் இல்லாத பாடல், ஜெபம் இல்லாத ஊழியம் கஷ்டம். மாம்சிக ஊழியம், 2 விதமான ஊழியம், 2 வாழ்வு இருக்கு. மாம்சிகமா போகுது. சில பேர் அப்படியே சொல்ல கேட்கதான் போடுவேன், ஏன் சுயமா நினைச்சுன்னு போறான். கடவுளுக்கும் வார்த்தைக்கும் பயப்படுறது இல்லை. அப்படிதான் பிழையாம் கண்களை திறந்த பொழுது அப்பதான் தெரியுது என்ன பண்றது.
பேசுகிறது யார், செஞ்சது யார்? அதான் நான் பார்த்தேன் அந்த இதுல மாட்டுக்கொட்டைக்கு திறக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல இருக்கு, 10-15 அடிக்கல திறக்கப்பட்டிருக்கு அந்த மாட்டுக்கொட்டை. இன்றும் திறக்கப்பட்டிருக்குங்க மாட்டுக்கொட்டை. கல்லறையும் திறக்கப்பட்டு. அல்லேலூயா. எல்லா கல்லையும் ஆபரகாம் எல்லா கல்லறையும் பார்த்தோம், எல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ திறந்த வாயில வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆலோசனை. 81ஆம் சங்கீதம் 10ஆவதுல வேதத்துள்ள ஐசியலை காண்படியா என் கண்களை திறந்தருளும். கண்கள் திறக்கப்படுதுங்க, சாதாரண கண்கள் இல்ல, ஆவிக்குரிய கண்கள், உள்ளே இருக்கிற ஆத்ம கண்கள் திறக்கப்படும். எல்லாத்தையும் மாத்திரம், ஆனா ஆத்மாவை மாத்த முடியாது, அதுக்கு இடமே இல்லை. ஒரே இடம் தான், பட்டுட்ட என்னது ஜெபமும் பரிசுத்த வேதாந்தம் மாத்திரை. என் கண்களை திறந்தபடியாய் என்ன பண்ணுவான், என் கண்கள் என்ன வேத ஐசு காணுமே, என் கண்களை திறந்துடுறாரு. அதே மத்திய சுவிசேஷம் 6ஆம் சொல்றாரு, கண்கள் கெட்டதானால் சரீரமும் என்ன ஆகுதான், இருட்டா இருக்கிறது என்றார். அப்ப கண்கள் தான் மூலமா என்ன பண்ணுது, இச்சைகள் எல்லாம் கண்கள் மூலம் பிறக்க மூலமா புத்திக்கு போய் மனசு என்ன பண்ணுது, அது செய்ய வேணாம் இப்படி பண்ணுன்னு சொல்லுது. அப்ப கண் கெட்டதானால் சரிவு கெட்டது. அதே மாதிரி என்ன பண்றாரு இவருக்கு, மத்திய சுவிசேஷம் 16-19ஆம் வசனம் நினைக்கிறேன், இவருக்கு சொல்றாரு, யார் பேதுருக்கு, இதோ திறவுகோலை உன்ட்ட வானத்தி பிறவுகளை என்ன பண்றான் உன்ட்ட கொடுக்குறேன், எவைகளை நீ கட்டுகிறாயோ அது இங்க கட்டப்படுங்க, எவ்வளவு கட்ட அவுக்கிறாயோ அது கட்ட. இங்க இருந்து அங்க போய் கட்ட அவுங்கன்னு சொல்ல, இங்கதான் கட்ட அவுக்க சொன்னார், உங்களை கட்ட அவுக்க சொன்னார். நீங்க இங்க வந்து வெளியே போய் கட்ட கூடாது, இங்கே நீங்கள் திறக்கப்படும் போது உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கீ கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு கீ, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கீ இருக்கு. ஜெபம் என்னும் கீ, வார்த்தை என்னும் அபிஷேகம் பரிசுத்தம் என்னும் கீ உங்க கையில கொடுத்துருக்காருங்க. ஒரே கீ தான், இங்கெல்லாம் 10 கீ நம்ம ரூம் போக தேவையில்ல, ஒரே கீ தான் கொடுப்பாரு. பிரதான கீ அவர்கிட்ட இருக்கும், போதகிட்ட இருக்கும், அதுக்கு மேல பிரதான கீ ஆண்டவர்கிட்ட இருக்கும். ஆமா, நோவாட்ட கொடுத்துட்டு பூட்டி எடுத்துட்டு விட்டாரா வச்சுக்கிட்டாரு. ஏன் மச்சான் மாமா வந்து கூடுவான், மாமா திற மாமா மச்சான் திறனா திறந்து விட்டுருவாரு நோவா பாவன். அதனால கீ அவர் எடுத்துட்டாரு. அந்த கீ அங்கே இருக்கிறது, வழி நடத்துக்கிற கீ அவர்கிட்ட இருக்குது, வழி எப்படி செல்ல வேண்டும் கீ இங்கோட்டு இருக்கு. 3 கீ தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், ஆவி ஆத்துமா சரீரம், வழி சத்தியம் ஜீவன், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். கொடுக்கறது 3 காரியம் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவென்றான், அதுலதான் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு, கண்களை திறக்க முடியாய், ஐசைகளை காண முடியாய், வேதத்தில் ஐசைகளை காண கண்கள் என்ன பண்ணா திறக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்கிறார். இது 3ஆம் சிந்திக்கும்படியாய் தான் வார்த்தைகள் மூலமா சொல்லி கொண்ட மத்திய சுவிசேஷம் கடைசியாய் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கணும். மத்திய ஆமேன் ஆமேன் ஆமேன். அது பரலோகத்தை கொண்டு கட்டப்படுறதில்லை, இங்க நம்ம காரியம் கட்டப்படும். ஜெபத்தின் மூலம் எதுவும் கட்ட முடியும், அவர் கொடுத்துரு கீ என்ன கீ இதுவே அதானே, கீ இது மூலமா போகணும். ஜெபத்தின் மூலம் கீ, வார்த்தை அபிஷேகம் மூலம் எவன் கட்டுக்கிறோமோ அதை கட்டவே. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32-34 படி, அதுதான் நம்ம திருச்சபை வார்த்தை. பாஸ்டர் சொல்லிட்டார் அந்த வார்த்தையை, நான் வந்தவொடனே அதை அபியாசப்படுத்தினேன். பாருங்க, ஒன்னஸ் நான் எங்கேயோ வந்து ஜெபிச்சுட்டு வந்தேன், ஆனால் கர்த்தர் அவர் மூலமா அந்த வார்த்தையை திறக்கப்படுவதாக அந்த வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்தினார். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை மார்க் 7:32-34. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32-34 படியுமா. கொன்னை வாயுடைய ஒரு சேவனை அவங்க விட்டு கொண்டு வந்து வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். தனியே அழைத்து போய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் விரல்களை உங்கள் மேல் வைப்பார், விழுந்து நாவை தொடுகிறவர், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். தேங்க்ஸ் பாஸ்டர். திறக்கப்படுவது எப்பத்தா சொல்லுங்க, எப்பத்தா எப்பத்தா என்ன திறக்கப்படுவதாக. உங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஒருவேளை அவங்களுக்கு வந்து வீசிங் எல்லாம் எப்பத்தான் தான் சொல்லணும். அம்மானு கூடாது, எப்பத்தா புதிய வரும் கண்மையினோ எப்பத்தா என்று பொழுது திறக்கப்படுவதாக. கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் இறக்கப்பட வேண்டுங்க. டெலிவர்ட், இந்த சைடு டெலிவர்ட், இந்த சைடு ரெக்கவர்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். மால்லாம் இருக்குது அங்கேன்னு தெரியல, இருக்குது நிறையா. அங்கே சவுதியில் மால் இருக்குது. ஒன்று வந்து இறங்குறப்படி, இன்னொன்று ஏறுறப்படி. சவுதி அரேபியாவில் ஃப்ளைட் ஏறதுக்கு என்ன பண்ணுறான், 35,550 கிலோமீட்டர் கடல் மட்டத்துலேருந்து பறகுன்னு போகிறான். 35,550 கிலோமீட்டர் ஃப்ளைட்டில் போகுது. திங்ஸ் எல்லாம் சில பேர் மாற்றி எடுத்துன்னு வந்துடுவாங்க, ஏமாற்றி. இங்கே வந்தவொடனே யாரையும் சொல்லுவாங்க, பேக்கில் கொண்டு லக்கேஜில் போடுவாங்க. அந்த இதில் ஹெல்ப் இருப்பாங்களா அவங்க சொல்லி லக்கேஜ். ஏன்னா எல்லாம் என்ன பண்ணணும், டிஸ்பேச் இங்கேயே டிஸ்பேச் பண்ணிடணும். இதெல்லாம் இறக்க பாவம் சாபம் கஷ்டங்கள் பாடுகள்லாம் என்ன பண்ணுவான் இறக்கி சிலுவின் அடியில் வைக்கணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்கணும், பாரத்தை வைக்கணுங்க. இது டெலிவர்ட், நாட் ரெக்கவர்ட், டெலிவர்ட். மாத்திரை சாப்பிட்டா தலைவலி போகும், இன்ஜெக்ஷன் பண்ணாதான் வெயின் வழியா போய் நீக்கப்படும்.
இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ஏறப்படுகிற வாயில் தான் பரலோக ராஜ்யத்தின் ரெக்கவர்ட். அல்லேலூயா. இது ரெக்கவர்ட் பாதை. உங்கள் பாவத்தோடு கூட, உங்கள் வேதனையோடு கூட, உங்கள் கஷ்டத்தோடு கூட நீங்க ஜெபிக்க முடியாது. வேதனையோடு கூட நீங்க சாப்பிட முடியாது. வேதனையோடு கூட தூங்க முடியாது. 3 காரியம். ஆவி ஆத்மா சரீரத்தில் வேதனையோடு சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பாருங்க. ஏமா சாப்பிடல? என்னன்னு தெரியலமா, ஒரே கவலையா இருக்கு, சாப்பிடல. ஏமா தூங்கல? என்ன தூக்கமே வரமாட்டேங்குது. ஏமா ஜெபம் பண்ணல? இது ரெண்டுமே செய்யல. அப்புறம் வந்து ஜெபம் பண்றது. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாங்க ஜெபம் பண்ண முடியும். துப்புன்னு ஊந்துட்டேன், அந்த பாப்பா சுஞ்சேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் ஜெபிக்க முடியும், போக முடியும், நடக்க முடியும். சாப்பிடாமலே இருந்தால் துப்புன்னு ஒன்று. நல்லா சேர்த்தா சாப்பிட்டா தான் சரீரம் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீ இருந்து ஜெபிக்க முடியும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது நான் எங்கேயுமே போகிறதுல கூப்பிட்டேன். ஏன்னா வேஸ்ட்டாக டீ காஃபி குடிச்சின்னு அதை பார்த்தோன்னா என் ஞாபகம் வருது. சவுதி அரேபியாவில் 4 வயசுலேருந்து 89-90 வயசு இருக்கிறாங்க ஃபாஸ்டிங். இந்த 40 நாள் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு நம்ம ஒன்றா வந்து தருவேன். ஒருத்தன் தண்ணி குடிக்க மாட்டான். ஒரு பிலிப்பினி வேலை செய்யணும் குடிச்சுட்டே இருந்தான். போலீஸ் அந்தவும் போட்டான், முடிஞ்சு கீழே வந்துட்டான். பின்னாடி வந்த வேன் தூக்கி போட்டான். அவன் முன்னாடி தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா அவன் எச்சி முழுங்காத இருக்கிறான். எச்சி துப்புவான், முழுங்க மாட்டான். காலைல 3 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி எச்சி முழுங்க மாட்டான். கடைங்க திறந்துருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேமராவில் பார்ப்பான். போலீஸ் வந்து சுடுவான். இப்போ வந்து 20-40 நாள் உள்ளே போடுறான்றான். எல்லாம் சுடுவான். பிலிப்பைன் போயிட்டு தான் பார்த்தான். போலீஸ் ரவுண்டில் இருக்கிறான்ல, என்ன பண்ணுறாங்க எது பார்க்குறான். 40 நாள் ரவுண்ட்ஸ் எடுப்பாங்க போலீஸ். அவனே எச்சி முழுங்காத வரான். நீ தண்ணி குடிச்சிருந்தா விடுவானா? கரெக்டாக அடிப்பான். முடிஞ்சு தூக்கி போட்டுனே வருவான் பின்னாடி. ரொம்ப ஜாக்கிரதையான இருக்க கண்ட்ரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ஒழுக்கத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. நெத்தியில் இருக்கும் முஸ்லீமுக்கு காயம் தெரியுமா தெரியாது? இப்போ எல்லா லேடிஸ் ஆகிறான்னு திறந்து காமிப்பேன். என் முட்டியில் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு முட்டியில் இருக்கணும் காயம். ஜெபம் முட்டியில் முழங்காலில் இருக்கணும். அவனுக்கு இங்கே இருக்குது. கிங்லேருந்து கட்டிச்சு சின்ன பையன் வரைக்கும் அவன் தொழுவுறானா அவனுக்கு இங்கே இருக்கும் காயம். 5 வேளை தொழுவுறானா அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்கு முழங்காலில் இருக்கணும் அடையாளம். அதுதான் முழங்கால் யுத்தம், திறப்பின் யுத்தம். இங்கே போய் யுத்த போடுறதில்ல, அது வேற. அதனால மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க முடியாது. ஆண்டவன் என்ன பண்றாரு, இது வந்து டெலிவர்ட். நீ முதல்ல டெலிவர்ட் ஆகுப்பா. உங்க பாவம் அங்கெல்லாம் எடுத்து போடு வெளியே. அப்புறம் பின்னாடி தான் நீக்கப்பட்டு பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். அதனால்தான் எப்பத்தால் என்றால் திறக்கப்பட வேண்டும். இன்னும் உன் கவலைகள், கஷ்டங்கள், பாடோடு கூட நீ வந்து அமருகிறதும், பாடோடு கூட நீ பாடுகிறதும், பாடோடு கூட நீ உணர்கிறதும், பாடோடு கூட நீ தூங்குறதுக்கு அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறுவில மரித்து எழுந்து ஜெய கிறிஸ்துவாய், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்றே சொன்ன ஆண்டவர் இன்றும் தமது அடியார் மூலமாய், தமது வார்த்தையின் மூலமாய், அபிஷேக பரிசுத்த மூலமாய் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். இது காலம் கடைசி. நேற்று ஒரு சாமியார் மாரி ஒருத்தர் கூட வந்தார். தாம்பரத்துலேருந்து நான் வட பண்ணி வந்தேன். அவர் சொல்றாரு, இவ்வளோ ஜனம் கொழுக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடலில் பொங்கி அழிஞ்சிரும். அது முன்னாடியே சொல்லிட்டான். ஒரு ஜான் ஏறுதுண்ணே. அங்கேருந்து ஒரு ரிசர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு ஜான் ஏறுதா, ஒரு அடி ஏறுதியா? நம்ம மெரினா பீச் தெரியாதுல்ல, இன்னும் தோண்டி அடிச்சு தள்ளுறானே. இந்த ரயில், அந்த ரயில், மெட்ரோ ரயில் இன்னும் உள்ளே வேற போட போகிறானு. அதெல்லாம் ஆற்றி மூடிட்டோம். ஒரு ஜான் சொன்னோம். ஒரு ஜான் இல்லையா, ஒரு அடி ஏறி தான் மெரினா பீச். என்னைக்கு ஏறி வரும்னு தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இது காலம் கடைசி. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் அபிஷேகத்தையும் தனது கிருபையும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இது கிருபையின் காலம், முடிவு காலம், கடைசியா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வருகிறதை அங்கே தெளிவாய் வார்த்தையின் மூலமாக அடிகாலமாக எச்சரித்துக் கொண்ட. வெளிப்பாடு 1:18 சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கேன், ஆமேன். மரணத்துக்கும் வாதம் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அந்த திறவுகோலை என்ன பண்றாரு, இப்ப நம்ம கையில கொடுத்துட்டாரு. திறக்கணுமா வேணாமா, மூணுமா வேணாமா என்பது உங்க கையில தான். இந்த வேதாமத்தை பரிசுத்த வேதாமும் பரிசுத்த ஞானஸ்தானம், ஒரே உயிர்த்தெழுதல், ஒரே நியாய தீர்ப்பு, அது நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தான் அது. அவன் மற்றவங்களுக்கு நம்ம மகன் பின்னாடி திரும்பி பார்க்கணும். நமக்கு தான் இந்த தீர்ப்பிலே நம்ம நிற்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு, தமது வசனங்கள் மூலமா எச்சரித்து. வெளிப்பாடு 3:7-8 படிச்சே ஆகணும். இதில் தான் நம்முடைய கடைசி அத்தியாயத்தின் மறைபொருள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 படிமா. பிலேதியா சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசு சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், யாருமே பூட்ட முடியாது. பிரைம் மினிஸ்டர் பூட்டார், சிஎம் பூட்டார், யாரும் பூட்ட முடியாது. பூட்டப்படாத திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும், வாழ்விலே திறக்கிறவருமாய் சொல்லுகிறதாவது, உன் கிரியை அறிந்திருக்கிற. கிரியைன செயல். கொஞ்சம் தான் பலன், பாப்பா மாரி கொஞ்சம் தான் பலன், நடக்க முடியல, சாட முடியல, மூச்சு வாங்குது, எல்லாம் இருந்தும் என் நாமத்தை மரியாம ஆலயத்துக்கு ஓடி வந்ததுனாலே, என் வசனத்தை கேட்க முடியாது வந்ததுனாலே, இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். No one can shut என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. No one can shut.
அப்படியே அவன் மூடி போனாலும் பரம வழியாகிய பரிபூர்ண வாயில 7 வாயிலை திறக்கிறவர். அல்லேலூயா. 7 வாயிலை திறக்கிற ஆண்டவர். அப்படியே அவன் பூட்டி போனாலும், அவன் அப்பா மூடி போனாலும், மாமனார் மாமியார் மூடி போனாலும், உலகத்திற்கு ஆபீசஸ் மூடி போனாலும் 7 வாயிலை திறக்கிற சொல்றார். இதோ திறந்த வாயிலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நோ ஒன் கேன் ஷட் என்று சொல்றார். அவர் திறந்த வாயிலை மனிதன் மூட முடியாது. ஒருவேளை மனிதன் மூடிய வாயிலை அவர் திறக்கலாம், மூடலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறார் அவர். ஆனாலும் மனிதன் சொல்றாரு பேதுருட்ட, நீ எதை இங்க பண்றியோ அது அங்க, அது பண்றியோ இங்கன்றாரு. அதையும் பார்த்துக்கணும். அதனால அவர் திறந்த வாயிலை நமக்கு கொடுத்தபடினாலே அவர் என்ன பண்றார், இந்த வார்த்தையை சத்தியமாய் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை அப்பியாசப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் நம்ம திறக்கிற காரியங்களை திறக்கும். சில காரியங்கள் உலக பிரகாரமாய் கஷ்டம்தான். நடிகர் எல்லா சர்ச்சையும் ஜெயிப்பேன், பொம்பளை பிள்ளைங்க பார்த்து ஜெயிப்பேன். என் பெண் பிள்ளைகளை என்ன பண்றோம், உலகத்துக்குள்ளாய் அனுப்புகிறோம். எங்கள் பெண் பிள்ளைகளை உலகத்துக்குள்ளாய் அனுப்புகிறோம். அவன் நன்மையாய் பெற்று இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய நம்ம பிள்ளைங்களை, பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது. அவளை ஜாக்கிரதையாய், உண்மையாய், சத்தியமாய், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைக்கும் தொடரும்படியாய் இன்னொரு வீட்டுக்கு நீ கைப்பிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கும்படியாய் மீகாவில் காபிரியன் தூதர காவலாகின பாஸ்டர் கேட்டு கட்டி பிடிச்சினாரு. இந்த வார்த்தை யாருமே சொல்ல. நம் பெண் பிள்ளைகள் உலகத்துக்குள்ள அனுப்புகிறோம், படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் திறந்த வாயிலை நமக்கு முன்பாக வைத்திருக்கார். வெளிப்பாடு 20:12 சொல்றாரு, திறக்கப்பட்ட புஸ்தகம் 2 இருக்கு. ஒன்று மனன புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஒன்று திறக்கப்பட்ட என்னது ஜீவ புஸ்தகம். அது திறக்கப்படும். இந்த நாளில் நம்ம அதில் பேர் இருக்கான்னு பார்க்கணும், கொஞ்சமாக இருக்கணும். இதேமாரி கோச்சின்னு போனால் இருக்காது. யார்கிட்ட கோச்சிக்கிறது? நம்ம அப்பா அம்மாட்ட கோச்சின்னு போனால் என்ன ஆகும்? சாப்பாட்டை கோச்சின்னு போவாங்க சில பேர். எனக்கு சாப்பாடு பிடிக்காது, ஐயோ எவ்வளோ பேர் சாப்பாடுல ஆகிறாங்க. அதனால நம்ம எதெல்லாம் கோவப்படணும், அதுதாங்க கோவப்படணும். நியாயமாக இருக்கணும். கோவம் அநியாயமாக பண்ணணும். ஆண்டவர் பட்டார், ஒன்றை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. வார்த்தை ஆண்டவர் சாட்டை எடுத்தார். அவருடைய தேவாலயம் கலர் கோயானா எடுத்தார். சும்மா எதுக்கு தான் அது வார்த்தை எடுத்துக்கிறது? எதுக்கு குடும்பத்தை நடத்த தெரியாது? ஓஹோ, குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? நான் கேட்கறது சவுதியில் குடும்பம் கண்டத்தையும் பேசக்கூடாது. போல 5 வருஷமா நம்ம என்ன பண்ண அமிச்சாதான் போகணும். குடும்பத்தை நடத்த தெரியாத நீங்க அந்தந்த இடத்துக்கு ஆண்டவர் சரியான பொருளை கொடுத்து பரத்து ஞானத்தை கொடுத்துருக்கார். The fear of the Lord is beginning of wisdom. நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஞானத்தை யூஸ் பண்ணலன்னா அடுத்தவங்க சொல்லி தான் அவனுக்கு ஞானம் வரும்னா அப்படிப்பட்ட ஞானமே இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கல ஆண்டவர்னு அர்த்தம். கழுதியின் கண்களை திறக்கிறவர், கழுதியின் வாயை திறக்கிறவர், 5 அறிவுள்ள பிராணியை திறக்கிற ஆண்டவர், 6வது ஒரு சமுதித்த ஞானத்தை கொடுத்து the fear of the Lord beginning wisdom ஞானத்தை கேட்ட சாலமோனு கொடுத்த ஆண்டவர் உனக்கும் எனக்கும் செய்யாதிருப்பது எப்படி? செய்யாதிருப்பது எப்படி? அதுதான் நமக்கு ஆண்டு இன்று நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, வார்த்தையில் போகிற பொழுது, ரைட் நவ் இப்பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களும் விலக்கி திறந்த வாயிலை வைத்திருக்கிறார். மற்றபடி கடைசியா 22ஆம் அதிகாரம் 11-12 வெளிப்பாடு 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இந்த உலகத்துல இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்க அசுத்தமா இருக்கிறான், அவங்க பார்த்து அவங்கள பார்த்து அக்கா வரலையா, இது தப்பு அது தப்பு நீ சொல்ல தேவையில்ல. அவங்க அசுத்தமா இருக்கட்டும். இன்னும் நீதியா இருக்கிற நீங்களும் நியாயம் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கணும்னு பரிசுத்தமா இப்ப அம்மா இருக்கிறாங்க, அந்த வயசுல அவங்க பரிசுத்தமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க பரிசுத்தத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பாப்பா இருக்கும். அதுதான் பரிசுத்தம். அவங்க வயசுல அவங்க பரிசுத்தமா இருந்துக்கிறாங்க. ஆடையில் மாத்திரமல்ல, அவர் வாழ்விலும் பரிசுத்தமாக தான் பாவம் நடக்க முடியாம நடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்துக்கிறாங்க. எவ்வளோ வாலிபர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இங்க இருக்கிறாங்க. ஏன் சபையை ரொம்ப முடியாத? நான் ஒரு சபையில கேட்டேன், ஆடு குட்டி போடணுமா கேட்டாரு. இதுல சேத்பட்டில் போய் கேட்டேன், வேலூர்ல 2 வாரத்துக்கு ஆடு குட்டி போடணுமா மெய்ப்பர் குட்டி போடணுமான்னு கேட்டேன். மெய்ப்பன் குட்டி போடுவார், ஆடு குட்டி போடுமான்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க, ஐயா ஆடு தான் குட்டி போடணும். அப்ப நீங்க 2 பேரும் கூட்டணும் வரணும்ல, குட்டி ஒரு ஆடு 2 குட்டி போடும், அட்லீஸ்ட் ஒரு குட்டியாவது போடலாம் ஆடு. அப்புறம் ஒருத்தர் கூட்டணும் வரணும்ல, எங்கன்னு கேட்டேன். பாஸ்திரி அவர் மேய்ப்பாரு, ஆடு குட்டி போட்டதுன்னா அவர் மேய்ப்பாரு, ஆடே குட்டி போடணும் அவரு மேய்ப்பாரு. ஆடுதான் குட்டி போடணும். வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் ஜபத்திலும் நீங்க தான் கர்ப்பம் தரித்து குட்டிகளை போடணும் அப்படின்னு சொன்னா அவரு கட்டி புஷி எழுதி வச்சுனார் நோட்டு. ஐயா இது வரைக்கும் யாருமே சொல்லுவார், யாரும் சொல்ல மாட்டாங்க, பரத்துன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். சில காரியங்களை சில பேருக்கு ஆண்டவர் பரத்துன்னு சொல்லுவார். அதனால டிஜே ஐயா இருக்க வரைக்கும் சென்னை கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, அவர் தத்தளிக்குது. சில காரியங்களை செபத்தின் எத்தனை மணி நேரம் ஜெயிப்பார் தெரியுமா டிஜே தினகரன் ஐயா? தெரியுமா இருக்காது? அந்த அம்மா சைடில் தான் உங்களுக்கு தண்ணி வைக்கணும், காப்பி வைக்கணும். சில அம்மா போய் கேளுங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க. 12 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம் விடிய விடிய ஜெபம். சும்மா நடத்துலீங்க அவரு. அப்படி இருந்தும் ஒரு சோதனை வந்தது, பிசாசு சோதிச்சான். ஆனால் திடனோடு மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாரு, உண்மையா இருந்து போனார். எதுக்கு சொல்றேன், நான் ஜெபத்துக்காக சொல்றேன். பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அம்மா வந்துக்கிறாங்க இந்த வயசுல, அவர்கள் கிரியையின்படி இந்த பாப்பாவுக்கு அடிக்கும் பலன் என்னோடு கூட அவரோடு கூட வருகிறது. இதுதான் காலம் கடைசி.
அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருந்துட்டு போட்டோம். நீங்க பரிசுத்தமா இருக்கிறவங்க பரிசுத்தமாகும்படி ஒரு சில மக்களை கூட்டிட்டு வாங்க. நல்லா கட்டிக்கிறாருங்க. கட்டும் போது பார்த்தேன், ஏதோ சின்னதான் கட்டுறாருன்னு. பிரம்மாண்டமா அது மேல் வீட்டுல அன்று சீஷர்கள் அமர்ந்திருந்து நோக்கி பார்த்தாங்க. பரிசுத்த ஆவி இறங்கிதான். அதே மாதிரி அட்டகாசமா கட்டியிருக்காரு. நான் கூட இடம் பத்தாது பொழுதுன்னு நினைச்சேன். இன்னும் என்ன, பரிசுத்தமா இருக்கிற நீங்கள் அசுத்தமா இருக்கிறவர்களே உள்ளே அழைத்து வர முடியும். இங்க இருந்து ஏஞ்சி போறதுல அங்க இருந்து இங்க கொண்டு வரணும். அவுட் இருந்து இன்புட், நாட் அவுட்புட். நம்ம செய்ய வேண்டிய இன்புட் அவுட்புட் ரெண்டு தான். சாப்பிட்றோம், ஜனமாகி அதுமாதிரி அதிகமாக வாந்தி எடுத்து பார்ப்போம். அதுமாரி இன்புட் நீ நாய் வாங்கி இந்த பரிசுத்த மற்றவங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிற பொழுதுதான் ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கு, இன்னும் பரிசுத்தமாக இருக்கும்படி வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. உங்களை எல்லோரையும் சேர்த்து நடத்த வேண்டிய மெய்ப்பத்துவ பணியில் அவர் இருக்கிறாரு. அவர் சரியா போயிடுவாரு. அப்பெல்லாம் திரும்பிலாம் பார்க்க மாட்டாரு. எங்க அம்மா வரலையே, பிள்ளைங்க வரலையும் பார்க்க மாட்டாரு. யாரையும் பார்க்க முடியாது. கேள்வி கேட்பார் தான் ஆண்டவர். ஆனா அது சரியாய் அவங்க முடித்திருப்பார்கள். நாம் இங்கே இருக்கிறதா, இது காலம் கடைசியா இருக்குமே. அநியாயம் செய்யட்டும், அக்கிரமா இருக்கட்டும். பரிசுத்தமா இருக்கிற நீங்கள் நானும் ஜபத்திலும் வார்த்தையிலும் பரிசுத்த அபிஷேகத்தில் நின்று பரமராஜ்யத்தின் வரவில நாம் நியாயமாய் காமிக்கலாம். ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாயம் அடைவிடும் நொறுங்கொண்ட மனதா புஞ்சல்வோர் யா. திறவுண்ட வாயம் அடைவிடும் நொறுங்கொண்ட மனதா முஞ்சல்வோர் யா. அடைவிடும் நொறுங்கொண்ட மனதா முஞ்சல்வோர் யா. திறவுண்ட வாயம் அடைபடும் நொறுங்கொண்ட மனதா உன் செல்வோர் யா. நாட்கள் கொடியதாய் மாறிடுமே, காலத்தை ஆதாய செய்பவர் யா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாய செய்திடுவோ. நன்றி தகப்பனே. நாட்கள் கொடியதாய் மாறி போச்சு. உலகத்துல முன்ன மாதிரி இல்லப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை கண்கூடாத காட்சிகள். வாலிப பிள்ளைகளின் ஒரு பக்கம், சிறு பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் எல்லாம் விட்டு இழந்து ஒரு பக்கம் அங்கெல்லாம் கொண்டிருக்காங்கப்பா. திருச்சபை கரைதிரை மற்றவர்களாய் எங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலும் வாலிப பிள்ளைகள் திருச்சபின் தூணாய் பச்சை ஒளிவோமரமாய் ஆண்டவரே அபிஷேகரை நிரப்பணி செபிக்கிறோம். இதோ திறக்கப்படுவதாக அவர்கள் இருக்கிற காரியங்கள், கஷ்டங்கள், பாடுக சொல்ல முடியாத அநேக காரியங்கள் எப்பத்தா திறக்கப்படுவதால் பரலோக ராஜ்யத்தின் ரெக்கவடு பாதியில எங்க குடும்பங்களை இழுத்து வாருங்கப்பா. அநேக ஜனங்க இருக்கிறாங்க, வேஸ்டா செலவு பண்ணுகிறாங்க. அவங்களை எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் முகப்பிலே வசனத்தின் ஆண்டவர் அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது கடந்து போகின்றீங்க. பாஸ்டருடைய தரிசனத்தை நிறைவேற்றிட்டீங்க. இந்த கட்டடத்தை கட்டி இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு சிமெண்ட், ஒவ்வொரு அந்த வாத்திய கருவிங்க, ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கடினப்பட்டு தான் வாங்கிக்கிறாங்க. பணத்திலிருந்து ஒருத்தரோடு கூட வச்சிருக்கிறாங்க. மக்களை கொண்டு வாருங்க, ஆத்துமாவை கொண்டு வந்து ஆண்டவரே அறுவடை பொருளாய் தரவும் ஜெபிக்கிறோம். திறவுண்ட வாயில் அடைவதற்கு முன்பாய் ஆண்டவரே காட்கள் கொடிதாய் மாறி போகிறதுக்கு முன்பாய் கர்த்தர் மக்களை கொண்டு வந்து அபிஷேகத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஜெபத்தினால் நிரப்பி அனுபவிச்சுக்கும். திறப்பின் வாயில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த வாயிலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இதோ வாயில் படி நின்று தட்டுகிறேன் நீங்கப்பா, அந்த வாயிலை நீ கொடுக்கணும். இந்த திருச்சபைக்கு அப்படியாய் நீ கொடுத்த ஆசீர்வாத நன்மைக்காய் நன்றி. அருமையான போதகரை இன்னும் ஆண்டு மதிமேற்பட்டு நம்மாய் உப்பாய் ஒளியாய் பாசமாவை பிள்ளைகளை நீ நிரப்பி பட்டணத்தில் நிறைத்து ஆண்டவரே கரங்களை விளக்கமாய் வைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பு கொண்டு வருவோம். இடங்கொள்ளா போகாம மட்டும் ஆசீர்வதிப்பே சொன்ன ஆண்டவன். அருமையான போதகரை வந்திருக்கிற வாத்தியகர் வாசவரை ஆண்டவரை பேடு வாசவரை ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு வயதானவர்கள் அறியாதவரை திருப்பலி எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஒன்றும் இடர்கள் அடையாதபடி தேவ ஆவியான பிரசன்னம் எங்க திருச்சபை அனைத்து கொண்டு ஜெபிக்கிறோம். தூர தேசத்து வார்த்தையை கொண்டு வருவாய். எங்களை பாராட்டு கிருபைக்காய் நன்றி செலுத்து. என் கிருபை உங்களுக்கு போதும். உங்கள் பலவீன பலன் பூரணமாய் விளங்கண்டீங்க. அப்படி கிருபையினாலும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நிறைக்க ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துப்பா. எங்கள் குறை விட்டு மன்னிங்க. கல்வாசந்த ரத்தத்தை போடுங்க. எல்லாவற்றையும் அருமையை இயேசு கிறிஸ்துவாய் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.